ஹலோ மக்களே, மாதம் வெறும் 210 ரூபாய் செலுத்தினா போதும். உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமா மாதம் 5000 ரூபாய் உங்கள் வாழ்நாள் முழுக்க பென்ஷனாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தாங்க ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த ஸ்கீம் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட். நான் உங்கள் உதய். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க. இது யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேரை வந்து போட்டு விடுங்க. ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த ஸ்கீமுடைய பேர் அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம். ஸோ பேர்லேயே பென்ஷன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக பென்ஷன் ஸ்கீம் தான் இது. இப்போது இதில் யாரெல்லாம் இணையலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துருவோமா? சில பேர் யோசிப்பீங்க, ஏப்பா அவனுக்கு என்னப்பா கவர்மெண்ட் வேலை செய்கிறான், ஸோ அதனால் பென்ஷன்லாம் வந்து வரும் 60 வயசுக்கு மேலே, நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை கூலி வேலையோ இல்லை பிஸ்னஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் வந்து இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் கவர்மெண்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அப்போது நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள், கூலி செய்யக்கூடிய, பிஸ்னஸ் செய்யக்கூடிய இல்லை ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் முன் வந்து எனக்கு பென்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி யோசித்து நீங்கள் ஒரு ஸ்கீமை தேடுறீங்க அப்படின்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்ததாக வந்து இருக்கும். அதே போல் இந்த ஸ்கீமோடைய ரொம்ப கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையிலும் மட்டும்தான் உங்களால் பென்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி மாதம் நீங்கள் ப்ரீமியம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதுவே இல்லை எனக்கு பென்ஷன் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது 30,000 40,000 50,000 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு உகந்தது கிடையாது. ஸோ அப்போ எந்த ஸ்கீம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் போய் பாருங்கள். அந்த ஸ்கீமில் நீங்கள் 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் இல்லை 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லி பென்ஷனாக உங்களால் அமௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கீமை பற்றியும் டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமை பற்றி மட்டும் முழுமையாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டிஸ் வந்து பார்த்துருவோம். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே வந்து போதும். அது பெண்ணோ ஆணோ யாரோ ஒரு ஆளாக இருந்தாலே இந்த ஸ்கீமில் இணைஞ்சு முதலீடு பண்ணிக்க முடியும். 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வந்து வாங்கிக்க முடியும். இரண்டாவது ஏஜ் லிமிட். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து இணைய முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்க முடியும். ஏன் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஸோ நார்மலாக இந்த எஸ்எஸ்ஏ இல்லை எஸ்எஸ்ஒய்ஏ இல்லை வந்து எஸ்சிஎஸ்எஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வேறு மாதிரி வந்து மாறும். பட் இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால 18லேருந்து 40 வயசுக்குள்ளே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் நீங்கள் முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் அது பென்ஷனாக வந்து க்ரியேட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் லாங் டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பென்ஷன் அமௌண்ட். நான் முன்னாடியே வந்து சொன்னேன் இந்த ஸ்கீம் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. அதே போல் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மாதம் உங்களால் பென்ஷன் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 ரூபாய் வரணுமா மாதம், இல்லை 2000 ரூபாய் வந்து வரணுமா, இல்லை 3000 ரூபாய் வரணுமா, இல்லை 5000 ரூபாய் வரணுமா அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் கால்குலேஷன் வந்து பார்த்துருவோமா? 18 வயசில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, 5000 ரூபாய் மாதம் பென்ஷன் வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 210 ரூபாய் கட்டினால் போதும். ஸோ அது மாதம் நீங்கள் 42 வருஷம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 60 வயசுக்கு அப்புறமாக 5000 ரூபாய் பென்ஷன் வந்து வரும். இதுவே இதே ஏஜில் ஒரே 1000 ரூபாய் பென்ஷன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ நீங்கள் எவ்வளோ கட்டினா போதும்? வெறும் 42 ரூபாய் மாதம் கட்டினா போதும். 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷனாக வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ப்ளஸ் அமௌண்ட்டு, ஸோ இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய கால்குலேஷன் வந்து மாறும். பட்
குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் வந்து வரும், அதிகபட்சம் 5000 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் வந்து வரும். அதே போல் ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து மாறும், ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து மாறும். ஸோ அதெல்லாம் நல்லா கரெக்டாக கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோமா, 25 வயசில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 5000 ரூபாய் மாதம் பென்ஷன் வந்து வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா 376 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் மாதம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் பென்ஷன் வந்து சேரும். ஸோ இதுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய ஏஜ் என்ன, எவ்வளோ பென்ஷன் வரணும் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணுங்கள், அது பெட்டராக வந்து இருக்கும். மூணாவது அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் நம்ம இணையிறோம், சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது 100% வந்து இருக்கும். அதே போல் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது PFRDA அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க வேறு இடத்துல முதலீடு பண்ணுறதோ இல்லை அது மூலிமா இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதோ எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், 100% இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான்காவது, எப்படி இந்த ஸ்கீமில் இணையிறது. உங்கள்கிட்ட சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அந்த அக்கௌண்ட்டை வச்சே உங்களால் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில் இணைஞ்சிக்க முடியும். அதாவது நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனாவில் இணையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் வந்து கொடுப்பாங்க, அதே போல் ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் இந்த தேதியில் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து டெடக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்களா, அது மாதம் ஆட்டோ டெபிட் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்து சேரும். இது வந்து பேங்க் சைட். இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனாவில் நாங்கள் இணையணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து எனேபிள் பண்ணிவிடுவாங்க. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். 60 வயசுக்கு அப்புறமாக பென்ஷன் வரவும் ஆரம்பிச்சிடும். ஐந்தாவது, சிறப்பு அம்சங்கள். அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் லைஃப் டைம் பென்ஷன். நீங்கள் 60 வயசில் வந்து பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டில் டெட், அதாவது வாழ்நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ நாட்கள் வாழ்கிறீங்களோ அவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அது 80 வயசு வரையில் இருக்கலாம், இல்லை 90 வயசாக இருக்கலாம், இல்லை 100 வயசாக இருக்கலாம், இல்லை 100க்கு மேலே கூட வந்து போகலாம். ஸோ அத்தனை வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே வந்து இருக்கும். இரண்டாவது, ஸ்பௌஸ் ரைட். அதாவது இப்போது ஒரு ஆண் வந்து இதில் முதலீடு பண்ணிட்டாரு, பென்ஷன் வந்து வாங்கிட்டுருக்காரு. ஸோ அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னா அந்த இறந்த ஆளுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன்ஸை வந்து வாங்கி கொள்ளலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அவங்க சாவர வரையும் தான் வந்து இது கொடுப்பாங்களா, அப்புறம் வந்து வராதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் கணவர் இறந்துட்டார் அப்படின்னா மனைவிக்கு கொடுக்கப்படும் பென்ஷன் மனைவி இறக்குற வரைக்கும். மூணாவது விஷயத்தை பாருங்கள், கணவரும் இறந்துட்டார், மனைவியும் இறந்துட்டாங்க. ஸோ அப்போது என்ன ஆகும், அந்த அமௌண்ட் பென்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் வராது. பட் ஒட்டு மொத்த அமௌண்ட்டும் அக்குமுலேட் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு செட்டில்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது. ஒன்று, நம்ம சாகிற வரைக்கும் பென்ஷன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தா நம்மளுடைய ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்ஷன் வந்து கொடுக்கப்படுது. இன்கேஸ் அவங்களும் மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல சிறப்பு அம்சம் மிக்க ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டல் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஆறாவது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலாக இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம், அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா அவங்க 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலையும் எதிலெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80CCD1B அப்படின்ற செக்ஷனில் 1.5 lakhs வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் செக்ஷன் 80Cயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா
டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில். ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வாழ்நாள் முழுக்கம் பென்ஷன் வந்து வருது, இன்கேஸ் நம்ம தவறிட்டாலும் நம்மளுடைய ஃபேமிலிக்கு அந்த பென்ஷன் வந்து போய் சேருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் நம்ம வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன், இல்லை ரொம்ப உழைச்சி வாழக்கூடிய ஆட்கள், ஒரு சின்ன சின்ன முதலீடு பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் கண்டிப்பாக இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பெரிய ஆட்களாலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீமை பற்றின உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோடு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.